ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாய்? யாருமே உதவி செய்யவில்லை. எல்லா நேரமும் கஷ்டம். என்னிடம் பணம், நகை, பதவி இருக்கும் பொழுது, ஒரு வயது இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நான் உதவி செய்தேன். என்னுடைய கையில் 100 ரூபாய் இருந்தால் கூட 10 ரூபாயை நான் வைத்து கொண்டது, மீதி ரூபாயை அவர்களுக்கு செலவு செய்தேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய காசையெல்லாம் கெட்டியமாக பிடித்து வைத்துக்கொண்டு நான் உதவி கேட்டு விடுவேனோ என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் என்னுடைய நிலைமை அப்படி இருக்கிறது என்று நினைத்து வருத்தப்படுகிறார். முதலெல்லாம் உன் வீட்டுக்கு வருவதை விரும்பினார்கள். இப்பொழுது உன் வீட்டுக்கு வருவதை விரும்பவில்லை. ஏனென்றால் உன்னிடம் பணம் இல்லை. அவர்கள் வீட்டுக்கு நீ போகலாம் என்று நினைத்தாலும் அதையும் அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் பணம் இருக்கிறது. அதை நீ தெரிந்து கொள்வாயோ என்று. நீ வாழ வைத்தாய் அவர்களை. ஆனால் அவர்கள் இப்பொழுது உன்னை வாழ வைக்க தயாராகவே இல்லை. அதனால் யாராவது உதவி செய்வார்களா? நமக்காக ஏதாவது நல்லது நடக்குமா? நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழியை அந்த இறைவன் காட்ட மாட்டானா என்று தவிக்கிறாய். உன்னுடைய தவிப்புகளும் உன்னுடைய ஏக்கங்களையும் நான் காதில் வாங்கி உணர்ந்துதான் இந்த இரவில் நான் உன்னிடம் வந்து பேசுகிறேன். உன்னுடைய கண்ணீரானது துடைக்கப்படும். உன்னுடைய மன வருத்தத்தை அழிக்கப்படும். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். புரிகிறதா? முதலில் அதை தெரிந்து கொள். உனக்கு நான் நேரடியாக வந்து நின்று, என்னுடைய அதே ரூபத்தில் வந்து நின்று, நான் தான் சாய், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று சொல்ல முடியாது. வேறொரு ரூபம் எடுத்து வேறொருவருடைய மனதுக்குள் புகுந்து அவரை தான் உனக்கு உதவி செய்ய வைக்க முடியுமே தவிர, நானே நேரடியாக வந்து ஒரு விஷயத்தை என்னால் இப்பொழுது என்னால் செய்ய முடியாது. ஆனால் உன்னை நான் சந்திக்க ஒரு நாள் வருவேன். ஆனால் அது இப்பொழுது கிடையாது. ஆனால் உனக்கு உதவி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் நீ என்னை சரணடைந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட கவலையில் இருக்கிறாய். இந்த விஷயத்திற்கு உதவி கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்று. அதாவது நடந்து கொண்டே இருக்கிறாய். திடீரென்று ஒரு முள். அந்த முள்ளை தாண்டினால்தான் அடுத்த கட்டத்திற்கு உன்னால் போக முடியும். அதுபோல வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தாய். திடீரென்று ஒரு முள் வந்து விழுந்து விட்டது. இதை எடுப்பதற்கு உனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. சிறு முள்ளாக இருந்தால் அதை நீயே எடுத்து விடுவாய். அது மிகப்பெரிய முள். அது 2 பேர் சேர்த்துதான் அடுத்தது தூக்கி எறிய முடியும் என்ற பொழுது ஒரு கையை பிடிக்க நீ இருக்கிறாய். இன்னொரு கையை பிடிக்க தெய்வத்தை கேட்கிறாய் உதவியாக. உதவிகள் உனக்கு கிடைக்கும். ஒரு கையை நீ பலமாக போடு, இன்னொரு கையை நான் போடுகிறேன். தூக்கி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை தூக்கி எறியலாம். வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய ஒரு துயரம், மிகப்பெரிய கஷ்டம் பணத்தால். அந்த பணமானது சிறிய தொகையாக இருந்தால் எப்படியோ நீ புரட்டி எடுத்து விடுவாய். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு கடனாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பணமாக இருக்கிறது. அதை உன்னால் மீட்க முடியவில்லை. போராடி விட்டாய் என்பது நான் தெரிந்துதான் வந்திருக்கிறேன். தங்கமே, யார் உதவவே மாட்டார்கள் வாழ்க்கையில். யாரால் உனக்கு உதவியே கிடைக்காது என்று நீ நினைத்தாயோ அந்த நபர்தான் உனக்கு உதவியையே செய்ய போகிறார். சில பேரை பார்த்தால் அமைதியாக இருப்பார்கள். ஓ, இவர்கள் அமைதியானவர்கள் என்று பேசினால் அப்பொழுதுதான் அவர்களுடைய குணமே தெரியும். ராட்சச குணமாக இருக்கும். சிலருடைய முகத்தை பார்க்கும் பொழுது கோபமாக இருக்கும். எப்பொழுதும் ஐயோ இவன் கோபக்காரன், இவனுடைய பக்கத்தில் போனாலே அவன் தேவையில்லாமல் சூடான வார்த்தைகளை தான் விடுவான் என்று நினைப்பீர்கள். ஆனால் அவன் எப்பொழுதுமே அன்பாக பேசுபவனாக இருப்பான். அதனால் முகத்தை வைத்தோ சில விஷயத்தை இடை போடாதீர்கள். உன்னிடம் பழகி உன்னிடம் காசு, பணம் எல்லாவற்றையும் வாங்கினார்கள். அவர்கள் எல்லாம் உன்னை என்ன செய்தார்கள்? தூக்கி எறிந்தார்கள். ஆனால் உனக்கு நீ உதவியையே செய்யவில்லை அவனுக்கு. அவனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கப் போகிறது. நாளை உன்னை தேடி வருவான் யாரோ ஒருவர். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசி அவன் காதில் பட்டு அவன் நாளை வருவான். இந்நேரம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவனிடம் ஒரு நபர் சொல்லி இருக்கிறார். அதை கேட்டு நிச்சயமாக நாளை உன்னை சந்திக்க வந்து
மிகப்பெரிய உதவியை செய்வான். நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கென்று யாரும் இல்லையோ என்று. உனக்காக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமாக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னை தெளிவாக வளர்க்கிறேன். தெளிவான விஷயத்தை செய்கிறேன். ஒன்று விடாமல் உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை கொடுப்பதற்காக இந்த சாய் இருக்கிறேன். இந்த சாய் நிச்சயமாக எந்த ஒரு நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ நிச்சயமாக சத்தியமாக இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ளலாம். யார் உன்னை என்ன செய்ய முடியும்? நீயே சொல் பார்க்கலாம். தெளிவாக இருக்கிறாய். 4 பேருக்கு உதவி செய்தாய். இதனுடைய நல்ல பலன்கள் எல்லாம் எங்கு போனது? எல்லா விஷயத்தையும் செய்தாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்தாய். மற்றவருக்கு உதவி செய்தாய். உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று நான் சொல்வது எதற்கென்றால், உங்களுடைய கர்மவினையான நேரம் வரும் பொழுது அந்த உதவிகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதற்காகத்தான். எதையுமே நான் சம்பந்தம் இல்லாமல் சொல்வது கிடையாது. காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். உங்களுக்கு பின் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லிவிட்டேன். வேறொரு நபர் மூலமாக உனக்கு உதவி செய்யும் நபருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் முழு செய்தியும் அங்கு தெரிந்துவிட்டது. அந்த நபர் நாளை காலை உன் வீடு தேடி வந்து இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று உன்னிடம் சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று உன்னிடம் கேட்பார். நிச்சயமாக இது நடக்கிறதா இல்லையா என்று மட்டும் பார். நடந்தது என்றால் நிச்சயமாக என்னுடைய கோவிலுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றியும் கூறுவாய். ஆனால் ஒன்று, நீ நன்றி கூறுவாய், எனக்காக ஒரு விஷயத்தை செய்வாய், எனக்காக ஒரு மாலையை போடுவாய் என்று நான் செய்யவில்லை. உன்னுடைய அன்பினாலும் உன்னுடைய தானத்தினாலும் உன்னுடைய பாசத்தினாலும் தான் இது நடக்கிறது. பல பேருக்கு உதவி செய்தாய். இன்று உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகிறது. காலம் முழுவதும் அழ வைப்பேன், காலம் முழுவதும் உன்னை இதே போல சோதனையிலேயே வைப்பேன் என்று நினைக்காதே. இன்று இது போல நடந்துவிட்டது. ஏதோ ஒரு இரக்கம் வந்துவிட்டது. அந்த இரக்கம் உனக்கு தொடர்ச்சியான இரக்கமே கிடையாது. ஏற்றங்கள் வரும். அதுவும் எப்பொழுதுமே. அதாவது இன்று வரும், நாளை வரும், அதெல்லாம் கிடையாது. நிரந்தரமான ஒரு ஏற்றம் வரும். நிச்சயமாக அந்த ஏற்றமானது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். பல பேருக்கு திரும்பவும் பழைய மாதிரி உதவி செய்ய ஆரம்பிப்பாய். உன்னுடைய மனம் குளிரும், உன் வீடு செழிக்கும். நிச்சயமாக பல்லாண்டு காலம் உன் குடும்பத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். சந்தோஷமாக இருங்கள். காலம் முழுவதும் உங்களுக்காக சாய் இருப்பேன். எல்லா நேரத்திலும் துணையாகவும் எல்லாவித தவிப்புகளையும் நிச்சயமாக குறைத்து அற்புதத்தை நிகழ்த்துவேன். உதவியே கிடைக்கவில்லை என்று தவித்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பேருதவி கிடைக்கப் போகிறது. சந்தோஷம் மட்டுமே நிலையாக இருக்கட்டும். அற்புதம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கட்டும். எல்லாம் ஏற்றங்களாக இருக்கட்டும். எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக சிரித்து கொண்டு எப்பொழுதும் சிறப்பான வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு. இவன் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு முன்னும் நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டும். சந்தித்து விட்டாய், சந்தோஷமாக இரு. என்னத்தான் உன் வாழ்க்கையில் கெடுதல் நடக்கப் போகிறது? நான் இருக்கேன், பார்த்து கொள்கிறேனே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். கண்ணீரை துடைப்பேன். சந்தோஷத்திலும் இருப்பேன், துக்கத்திலும் இருப்பேன். எல்லா இடத்திலும் சாயிருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை அம்மா? நான் இருப்பேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.